guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படமா, இந்த நடிகர் நடிச்ச படம் எல்லாம் ரோஸ்ட்டுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி 2026 ஒரு நடிகருக்கு ஆகி போச்சுங்க. அவரும் பெரிய நடிகர், அந்த படத்துல அவர் ஒரு நடிகரை வச்சு நடிச்சிருப்பார், அவரும் ரொம்ப பெரிய நடிகர். இது இந்த படம் ரோஸ்ட்டில் வந்துருச்சேன்னு பார்த்தா ஒரு நல்ல அற்புதமான அந்நியன் மாதிரி வர வேண்டிய ஒரு கதை சொதப்புன்னு சொதப்பி ரொம்ப அவுடேட்டடாக எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம வாத்தியார் பொங்கலுக்கு வந்த வாத்தியார் நான்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பேரை கேட்டோடனே நம்ம ஆச்சரியப்பட்டோம். பேர் இதுதான் கதைங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம், அவங்க ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ஒரு ஸ்னீக் பீக் ஒன்று போட்டாங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் படம் போட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. எம்ஜிஆர் இறக்கும்போது அங்கே ஒருத்தர் பிறக்கிறாரு, அப்புறம் ராஜ்கிரண் தாத்தாவா வர்றாரு, அது இதுன்னும் போது சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படத்தை பார்த்தா சத்தியமாக முடியல, என்ன சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தா அது ரோஸ்ட்டில் வந்துருச்சு. ஸோ மொண்டி ஷோ ரோஸ்ட்டில் வந்திருக்கும் வாத்தியார் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாத்தியார் வைத்தால போன தருணம். ஐயா அங்க இப்ப சொல்லுவார் பாருங்க, களின்னு கலிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு. சரி, என்ன ஏதுங்கிறது உள்ள போய் பார்ப்போம். நலன் குமாரசாமிக்கு இப்படி ஒரு நிலைமை. இது ஒரு 17 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு வாத்தியார். இந்த படம் எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல. எவனோ ஒரு சினிமா பைத்தியக்காரன் 24 மணி நேரமும் சினிமா கிறுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கபோதி ஐடியா கொடுத்துருக்கான். அந்த ஒரு ஐடியாவை நம்பி நல்ல டைரக்டரான நலன் குமாரசாமி வாத்தியார்னு ஒரு படத்தை எடுத்து தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸையும் நீங்களாம் இனிமே தியேட்டர் பக்கத்து கூட வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி துரத்தி அமைச்சிட்டாங்க. எல்லாரும் நம்ம குழந்தைய நேதாஜி மாதிரி வளர்க்கணும், காந்திஜி மாதிரி வளர்க்கணும், சரி போய் தொலை மோடிஜி ராகுல்ஜி மாதிரியாச்சும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைய வளர்ப்பாங்க. ஆனா இவங்க தான் சினிமா கிறுக்கு பிடிச்சவங்களாச்சே. எம்ஜிஆர் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இவன் தாத்தா ஒருத்தன் சினிமா பைத்தியம் போல எம்ஜிஆர் படத்தெல்லாம் காமிச்சு வளர்த்து வச்சிருக்கான். அட சினிமா பைத்தியமே. இவன் தாத்தா எந்த அளவுக்கு கிறுக்கு பிடிச்ச மென்டல் பையா அப்படின்னு சொல்லி ஒரு சீன் ஒண்ணு காட்டுறாங்க. பாத்துக்கிடுங்க, எம்ஜிஆர் நடிச்ச படத்தோட ரீல தூக்கிட்டு வராங்க. இவனுங்க தியேட்டரே வாடகைக்கு எடுத்து அதுல எம்ஜிஆர் படத்தை ஒட்டி பாக்குறாங்க. அப்படி இவங்க எம்ஜிஆர் படத்தை போட்டு பார்த்துட்டு இருக்க போது எம்ஜிஆர் போய் சேர்ந்துடுறாரு. சிஎம் காலம் ஆயிட்டாராம். 3:30 உயிர் பிரிஞ்சிருக்கனே. அடங்கப்பன் தாமரை பரணில தலைமுழுக. அவர் போன நேரம் பார்த்து இந்த சினிமா மென்டல் தாத்தாக்கு, ஐயா உங்களுக்கு பேர மறந்துருக்கா, உங்களுக்கு கூட்டி வர சொன்னீங்க. இவன் தான் எம்ஜிஆர் பைத்தியமாச்சே. அந்த குழந்தைய போய் பார்க்கறான். அந்த குழந்தையோட கால்ல ஒரு மச்சம் இருக்குதாமா, அது எம்ஜிஆருக்கு இருந்துச்சாமா. அதனால எம்ஜிஆரே திருப்பி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டு பையன் நம்புறான். கிளி கொஞ்சம் ஓவரா போய் நம்மால கூட பார்க்கல. என்னடா அது. இப்போ இந்த படத்தோட இந்த டைட்டில் கார்டு வரும்ல, வாத்தியார்ன்ற டைட்டில் கார்டு வர்ற வரைக்கும் இப்போ இந்த சீன் எல்லாம் எனக்கு பிடிச்சது. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஹைப் அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் எப்போ ஹீரோ இன்ட்ரோ ஆனாரோ என்னங்க மஞ்சள் முகம் கருப்பு முகம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. நல்ல வேலை பெண் குழந்தை பிறக்கடா, இல்லனா ஜெயலலிதா அம்மா பிறந்திருக்காங்கன்னு இருப்பான். இந்த படத்தை வேற இட்ஸ் பிரசாந்த் ஆஹா ஓஹோன்னா பல எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, போனாங்கன்னா கண்ணீர் காதறி அழுதுருவாங்க. நான் வெளியூர் போன நேரமா வந்து செத்து போயிட்டாரியா. நான் எம்ஜிஆருக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ட்ரிபியூட் நான் இது வரைக்கும் பார்க்கலீங்க. எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஒரு பெஸ்ட் ட்ரிபியூட் நான் இது வரைக்கும் பார்க்கலீங்க. பரிதான் நல்லா இருக்கா? என்ன பரி வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன்டா. அப்ப முடிவு பண்ணேன், இந்த மாதிரி படத்தெல்லாம் தமிழ் ராக்கர்ஸ்ல கூட டவுன்லோட் பண்ணி பார்க்க கூடாதுடா, ஏன்னா உயிருக்கு ஆபத்தா போயிடும். அது மட்டுமா பண்ணாங்க, இந்த குட்டி குஞ்சான எம்ஜிஆர் படத்தை காட்டியே வளர்க்கறாப்ல. அவன் நிக்கிறது என்ன, நடக்கிறது என்ன, பேசுறது என்ன, அம்புட்டு எம்ஜிஆர். அம்மா நானே இருக்கிறேன், பயப்பட வேண்டாம். டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆருக்கு குளோனிங் வளர்த்து வச்சிருக்காங்க. இது கூட விட்டுருக்க, பக்கத்துல ஒருத்தன் எக்ஸாம்ல காப்பி அடிச்சிட்டு இருந்திருக்கான். நம்ம குட்டி குஞ்சான் எம்ஜிஆர் பித்து பிடிச்சவன், நீ எப்படா நேர்மையா இல்லாம காப்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிக்கிறான் அவனை. டேய் எம்ஜிஆரே இதெல்லாம் பார்த்தா காண்டாயிரு வர்றா. வேற
பேரன் இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க? அவன் தப்பு பண்ற பையன் இல்லை சார், அவன் வேற அம்சம். கருமத்தை. இவனோட தாத்தா எந்த அளவுக்கு எம்ஜிஆர் இதுதான் எனக்கே எரிச்சலா இருந்துச்சு. இருந்து 50,000 விழுவுங்க. நம்ம எம்ஜிஆரை ஃபாலோ பண்றா, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கிழிச்சிருந்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குட்டி குஞ்சா 20 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டை வாங்கி அதுல 50,000 ரூபாய் வின் பண்ணிட்டான். அப்பா 50,000 விழுந்திருக்குப்பா. உடனே இந்த தற்குறி தாத்தா ராமு பாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு? இந்த படத்தை பார்த்திருந்தா அசிங்கமா சொல்லியிருப்பாரு. இப்ப நீ என்ன சொல்ல வர? உழைத்து வாழ வேண்டும். அதனால அந்த தற்குறி தாத்தா என்ன பண்றான், லாட்டரி சீட்டை கிழிச்சு போட்டுறான். லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி அட பாவி, 50,000 ரூபாய் இந்த காலத்துல பெரிய அமௌண்ட்டா? அந்த காலத்துல 50,000 ரூபாய் வச்சு 25 பவுன் கோல்டு எடுத்துக்கலாம்டா. அட முட்டா பாயில. டேய், எம்ஜிஆர் அப்படி நினைச்சிருந்தா, எம்ஜிஆர் சிஎம் இருக்கிற காலத்துல இருந்தே இந்த லாட்டரி சீட்டு பிசினஸ்லாம் இருக்கதாண்டா செய்யுது. அவர் அப்படி நினைச்சிருந்தா அதெல்லாம் பேன் பண்ணிருக்க மாட்டாரா? ஏன்டா சினிமா டைலாக்கும் ரியல் லைஃப்க்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கீங்க? நீ எல்லாம் எம்ஜிஆர் போய் சேர்ந்திருக்கும் போது கூட போய் சேர்ந்திருக்கணும்டா. மதுரோலி காய்ஸ். இவனுங்க என்ன நினைச்சு படம் எடுத்திருக்காங்கன்னா, இந்த படம் எம்ஜிஆருக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு எம்ஜிஆரே சில பேர்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏடிஎம்கே காரணால கூட இந்த படத்தை ஓட வைக்க முடியாதுடா. உட்காரவே முடியலடா செகண்ட் ஹாஃப்ல. ஓப்பனா சொல்லணும்னா குண்டி வலிக்குதுடா. அடுத்து மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் ஃபேனா இருந்த குட்டி குஞ்சா லாட்டரி சீட்டு கிழிச்ச காண்டுல தாத்தா கூட சேர்ந்து இன்னொரு எம்ஜிஆர் படம் பாக்குறான். அதுல நம்பியாரோட வில்லத்தனத்தை பார்த்துட்டு நம்பியார் ஃபேன் ஆயிடுறான். குடும்பமாடாது குடும்பமாடாது சினிமா மென்டல் பிடிச்ச பைத்தியங்களா. அதிகமா படம் பார்த்தா அவன் பைத்தியம் ஆயிரணும், இல்ல படம் பாக்குறவங்கள பைத்தியம் ஆக்கிரணும். அந்த 2 முயற்சியிலும் டைரக்டர் வெற்றி பெற்றிருக்கான்னு சொல்லணும். அதுக்காக வேணா டைரக்டரை பாராட்டலாம். படத்துல வரவங்களும் பைத்தியமா தான் இருக்காங்க, படம் பார்த்த நம்மளையும் பைத்தியமாக்குறாங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, எம்ஜிஆர் படம் பார்த்தா அவங்க நல்லவன் ஆயிடுவாங்களாம், நம்பியார் ஃபேன்லாம் கெட்டவன் ஆயிடுவாங்களாம். இவன் இப்பதான் நம்பியார் ஃபேன் ஆயிட்டானே, அதனால விட்டடிக்கிறான். வளர்ந்து போலீஸாய் கஞ்சா விக்கிறான். மத்ததெல்லாம் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணியாச்சா? இந்த பையன் லஞ்சம் வாங்குறது, அக்கவுண்ட்ல காசு வாங்குற அளவுக்கு வந்துட்டீங்க இல்ல? அட்ராசிட்டி பண்றதெல்லாம் கோர்ட்டாலே தாங்க முடியாம இவனை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. 6 மாசம் சஸ்பென்ஷன். அதுல ஒன்று சொன்னாங்க பாருங்க, இந்த மாப்பிள்ளையோட சீப் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா மாப்பிள்ளை எப்படி தாலி கட்டுவாரு, எப்படி கல்யாணம் பண்ணுவாரு. தாத்தாவோட கண்ணாடியை கொடுக்காத, மாசக்கணக்கா நான் சஸ்பெண்ட் ஆனது தாத்தாக்கு தெரியக்கூடாது. கையில அந்த மாசக்கணக்கா அந்த ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அதை ரீட் பண்ணாம இருக்காரு தாத்தா. ஆனா தாத்தா தாத்தாக்கு வெளியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், வெளியே போவார் வருவார், வெளியே ஒருத்தன் சொல்ல மாட்டான் அவன் பேரனுக்கு இப்படி ஆகி போச்சு. என்னைக்கு அந்த கண்ணாடியை தாத்தா போடுறாரோ, என் பேரனுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு மண்டையை போட்டு. ஏன்னா மாப்பிள்ளை சீப்போடு தொலைச்சி வச்சது ஒரு படத்துல, அது வாவாத்தியார் படத்துல வச்சிருக்கீங்கன்னா, கண்ணாடி கொடுக்காத தாத்தாக்கு உண்மை தெரிஞ்சிடுங்கிறாரு. எனக்கு அதெல்லாம் என்ன சார், ஆனந்தராஜெல்லாம் தாத்தாவோட எவ்வளவு ஃப்ரெண்டு. வெளியே போகும்போது எப்பா என்னப்பா அவன் பேரன் இப்படி ஒருத்தர் கேட்க மாட்டாங்கண்ணா. இப்போ தாத்தா கண்ணாடி கொடுக்காத வரைக்கும் பேரன் நல்லவரை நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு தாத்தா. தூக்கு தண்டனையே கொடுத்துருக்கலாம் ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சு இப்படி கொடுமை பண்றதுக்கு. அப்பவே அம்பேத்கர் கொஞ்சம் யோசிச்சு சட்ட விதிகள்லாம் ஏற்ற போது ஆடியன்ஸை நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அப்படின்னு ஒரு செக்ஷனை ஏற்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பயலங்களாம் ஒழுங்கா படம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்காது பாருங்க. மக்களே, இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோவோட ஃபேமிலி மட்டும் தான் மென்டல் நினைச்சுக்காதீங்க. ஹீரோயின்னு ஒரு கர்மத்தை காமிக்கிறாங்க, அது இந்த ஃபேமிலியோட ரொம்ப டேஞ்சரஸ் மென்டல் ஆட்டுக்கு. உங்க பாட்டி கிட்ட பேசணும்னா நீங்க தான் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். அதுக்கு மாந்திரிகம், வருங்காலத்துல என்னென்ன நடக்கும். தனமேட்ல கிறிஸ்டோப் ரோட் கிராஸ் பண்ணும்போது I felt something. இம்புட்டிய செத்து போனவங்கிட்ட கூட பேசுமாமா. அவன் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு, அதை பயன்படுத்தி அவன் ஆன்மாவோட பேசினேன். படம் எடுத்த நீங்க மென்டலா இல்ல படம் பாக்குற நாங்க மென்டலாடா? எம்ஜிஆருக்கு ட்ரிபியூட் படம் ஏன்டா எங்களை இப்படி பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கெல்லாம் இந்த படத்தை FDFS பார்க்கும் போது எவ்வளவு மனவச்சலா இருந்துச்சு தெரியுமா? டிக்கெட் காசு கூட போய் தொலைது விடுங்க, ஹவுஸ்ஃபுல்லே ஆகாத தியேட்டருக்கு 40 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து புக் பண்ண பாருங்க. அதே மாதிரி இந்த மென்டல் ஹீரோயினோட பேரு ஊவாமா. ஏன் சூன்னு வை, ஏன் ஊவோட நிறுத்திட்ட? சூ கூ பூ எல்லாம் சேர்த்துக்க. அடுத்து இந்த படத்துல வரக்கூடிய வில்லன், இந்த வில்லனோட பேக் ஸ்டோரிலாம் வச்சு அந்த கேரக்டரைசேஷன் ஓகே, ஒரு கேரக்டர் இப்படி இருக்கணும், ஏன் அப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் எழுதுவாங்க. எதுக்கு அவருக்கு பல்லு வச்சாங்க? எதுக்கு சத்யராஜுக்கு பல்லு வச்சீங்க? நான் கூட நினைச்சேன் இப்போ இந்த
பல்ல வச்சு யாரையும் கடிப்பாரு போல இருக்கு. அப்படி ஒரு வில்லத்தனம். அதுக்கு ஒரு வேலையே இருக்குல்ல. அந்த பல்லு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன சார்? 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை சார். அங்க என்னடா கண்ணாடி ஒழிச்சு வச்சா தாத்தாக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இங்க என்னடா பல்ல வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டாரு. எதுக்கு அவருக்கு பல்லு வச்சாங்க சத்தியமா எனக்கு தெரியல. அவரும் வேணான்னு சொல்லாம வாங்கி வாயில வச்சுக்கிட்டாரு. அவர் பார்த்துருப்பாரு கார்த்தியோட படம் எல்லாம் வந்து இப்ப புரியாது, 10 வருஷம் கழிச்சுதான் புரியும். அப்ப இப்போ பல்லு வச்சா அவனுங்களுக்கு புரியாது, 10 வருஷம் கழிச்சு ஏன் அந்த பல்லு வச்சோன்னு புரியும்னு நினைச்சிட்டாரு போல. 1001 மாதிரி 10 வருஷம் இல்லை சார், 100 வருஷம் கழிச்சாலும் ஏன் உங்களுக்கு பல்லு வச்சாங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும். பார்க்கும்போது இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, அதுல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் வில்ல அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு மாதிரியான யூசுவலான ஹீரோ வில்லன் ஸ்டோரி தான் வச்சுக்கோங்களேன். மத்த ஹீரோ வில்லன் ஸ்டோரிக்கும் இந்த படத்தோட ஹீரோ வில்லன் ஸ்டோரிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, மத்த ஹீரோ வில்லன் ஸ்டோரி எல்லாம் ஹீரோவும் வில்லனும் தான் அடிச்சுப்பாங்க, மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவில் வந்து கேமியோ பண்ணிட்டு போவாங்க. ஆனா இந்த படத்துல வில்லனே கேமியோ ரோல் தான் பண்றாப்ல. அப்பப்ப வருவான், இதை பண்ணு அதை பண்ணுங்குவான், அப்புறம் டிசப்பியர் ஆயிடுவான். ஹீரோ எவன் கூட சண்டை போடுறதுன்னு தெரியாம அவன் பாக்குறவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பான். இதை நான் தேட்டர்ல பார்த்துட்டு நான் கூட்டு வந்த என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சம சண்டை. நல்ல வேலை என் ஆளெல்லாம் கூட்டு போல, பிரேக்கப்பே பண்ணி விட்டுருப்பாங்க காலிச்சால போறவைக்கு. ஓ அப்படியா விஷயம். வணக்கம், யா மஞ்சள் முகம். ஹார்பிக் விளம்பரத்துல வர கிருமி மாதிரி இருக்கானே, இது ஒரு ஹேக்கர் டீம். ஆமா, இந்த டீம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கார்ப்பரேட் வில்லன் துப்பாக்கி சூடு நடத்த பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் போனையும் ஹேக் பண்ணி அந்த விஷயத்த பப்ளிக்ட்ட சொல்லிடுறாங்க. இப்ப அந்த ஹேக்கர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கதான் நம்ம ஹீரோ கார்ப்பரேட் வில்லனுக்கு விளக்கு பிடிக்கிறாப்ல. இந்த மஞ்சள் கேங்க பிடிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டுக்கிறதா சொன்னாங்க. இந்த நேரம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தற்கொலை தாத்தாவை காமிக்கிறாங்க. ஹீரோ சஸ்பெண்ட் ஆகி அவன் ரீஜாயினே பண்ணிட்டான். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நியூஸ் பேப்பர்ல வந்த தன்னுடைய பேரன் சஸ்பென்ஷன் ஆன நியூஸ ஒரு வாரம் கழிச்சு உட்காந்து படிக்கிறான். சொல்லுங்க ஏன்டா அப்படின்னு கேட்டா, தாத்தாவுடைய கண்ணாடி எடுத்து நம்ம ஹீரோ ஒளிச்சு வச்சிருவாரு. தாத்தாவோட கண்ணாடி அவர் கண்ணில் படாம வச்சுக்கோ. அதனால அன்னைக்கு அவர் நியூஸ் பேப்பர் படிக்கலையா, இன்னைக்கு உட்காந்து அதே நியூஸ் பேப்பரை படிக்கிறாராம். கேக்குறவன் கேனப்பயலா இருந்தா கிழட்டு பைய ராவா கட்டிங் போட்டானா. இப்ப அடுத்து என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, தன்னுடைய பேரன் பெரிய அயோக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு எம்ஜிஆர் மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சனடா, இப்படி நம்பியார் மாதிரி ஆயிட்டியடா அப்படின்னு சொல்லி மன உளைச்சலாயி மண்டைய போட்டுறான். ஆனா என்ன, எனக்கு எமோஷன்லாம் வரல, லைட்டா கொஞ்சம் மோஷன் வந்துருச்சு இந்த சீனை பார்க்கும்போது. அப்புறம் பக்கத்து சீட்ல இருந்து பேம்பர்ஸ் வாங்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இதுல ஹைலைட்டான விஷயமே என்னன்னா, எம்ஜிஆர் இறக்கும் போது கூட இவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்திருப்பாங்கன்னு தெரியாது. எம்ஜிஆரோட ஃபேனான இவர் இறந்ததுக்கு 20-30 பேர் எம்ஜிஆர் வேஷம் வேற போட்டு வராங்க. அதுல ஒருத்தன் எம்ஜிஆராவே மாறி வரான். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹேக்கர் டீமை கண்டுபிடிச்சு கொடுத்துறாருங்க. இப்ப அந்த ஹேக்கர் டீமை மர்டர் பண்ண போறாங்க, நைட்டோட நைட்டா போட்டு தள்ள போறாங்க. மக்களே, இப்போதான் நம்ம இட்ஸ் பிரசாந்த் பயர் விட்டு கொண்டாடி தீர்த்த சீனுக்கு வரோம். நம்ம முட்டாப்பாய ஹீரோ எம்ஜிஆரோட ரீபர்த்துங்க. எம்ஜிஆர் இறக்கும் போது பல பேர் பிறந்திருப்பாங்க, ஆனா இவன் காலில் தான் அந்த மச்சம் இருந்திருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவன் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டவனா மாறிட்டு இருக்கான், நல்லவனெல்லாம் புடிச்சு கொடுத்துட்டு தீய சக்திக்கு விளக்கு பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரே கடுப்பா இறங்கி வந்துடுறாப்ல. வாத்தியார் கேட்கிறேன் சொல். அதாவது நைட் ஆனா நம்ம கதாநாயகன் உடம்புல எம்ஜிஆர் வந்து வரான். கொடூரமா இருக்கு. பத்தாவதுக்கு இவன் தாத்தா செத்து போய் சொர்க்கத்துக்கு போய் எம்ஜிஆர் கூட கான்வர்சேஷன் பண்றதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. என் பேரன் உன்னோட அம்சம் தான். அப்புறம் என்ன, எம்ஜிஆர் மாதிரியே நடக்கிறாப்ல, எம்ஜிஆர் மாதிரியே பேசுறாப்ல. அம்மாவோ, உன்னாலும் மருத்துவத்தாலும் புரிந்து கொள்ள முடியாத ஏராளமான விஷயங்கள் இன்றும் உள்ளன. இவனை காட்டுறதெல்லாம் எந்த அளவுக்கு அபத்தமா இருக்குன்னா, மூளைக்கு மூளை தெருவுக்கு தெரு சிசிடிவி கேமரா இருக்கு. ஆனா ஹீரோ தான் எம்ஜிஆரா மாதிரி வில்லன்களை எல்லாம் தண்டிக்கிறாரு அப்படிங்கிறது எவனுக்குமே தெரியாதா. யார் எந்த கல்ச்சர்ல போறோம் பண்றான் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியலையாமா. எம்ஜிஆர் மேனரிசம் பண்ணிருக்கான், அதே ஸ்டைல்ல சண்டை வேற போட்டிருக்கான். நம்ம ஆளுங்க கட்டிங்க போட்டு போதை தலைக்கேறி எப்படி காவாக்குள்ள உளுந்து கிடப்பாங்களோ, இவர் நைட் ஆனோன்னு எம்ஜிஆரா மாதிரி காலையில தண்ணி டேங்குள்ள உளுந்து கிடப்பாப்ல. அவன் அடிச்ச அதே பிராண்டு அதே சரக்கு எனக்கு வேணும்டா, ஜிபே பண்ணி விடுறேன், எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, அந்த சரக்கை வாங்கி நான் அடிக்கிறேன்,
நைட்டோட நைட்டு தளபதி விஜய் ஆகுறேன், கட்சியை டேக் ஓவர் பண்றேன். அடுத்த கட்சி தளபதி நான் தான். எப்படி ஏடிஎம்கேக்கு ஒரு சித்தியோ டிவிகேக்கு பெரியப்பா நான் தான்டா. கான்ஃபிடென்ட்டா இருக்கு, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நைட் இவன் எம்ஜிஆர் ஆவறது அவனுக்கே தெரியலையாமா. அதனால ஆல்ரெடி மென்டலான் யூனிவர்சிட்டியில டிகிரி வாங்கி வச்சிருக்கிற நம்ம ஹீரோனிய போய் பார்க்கறான். ராமேஸ்வரன், you're not normal. அப்ப நீ மட்டும் என்ன நார்மலாடி? அவன் பைத்தியம்னு தெரியாம சுத்திட்டு இருக்கான், நீ பைத்தியம்னு தெரிஞ்சே சுத்திட்டு இருக்க. பத்தாவதுக்கு படம் பார்க்க வந்த எங்களையும் பைத்தியம் ஆக்கிட்டு இருக்க, பைத்தியக்காரி. என்ன தம்பி என்னாச்சு? நான் 1ல இருந்து 3 எண்ணி சொடக்கு போடுவோம். அடுத்து இந்த எம்ஜிஆரா மாதிரி சுத்திட்டு இருக்கிற மென்டலை கியூர் பண்ண இன்னொரு பெரிய மென்டல் கிட்ட கூட்டு போறாங்க. அவன் டூப்ளிகேட் மென்டலுக்கு வைத்தியம் கொடுக்குறான் போல. இந்த ஒரிஜினல் மென்டலை பார்த்தோன்னே இவன் மயக்கம் போட்டு விழுந்துறான். டாக்டர் வணக்கம், ராமு இல்ல எம்ஜிஆர். ஒரு எம்ஜிஆரா இருந்துட்டு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு எம்ஜிஆரே இல்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தான் தெரியுமா? நீ ஏன் தத்தா சண்டை போடுற? என்கிட்ட பேச சொல்லிருந்தா நான் புரியுற மாதிரி சொல்லிருக்க போறேன். இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. டாக்டர் வணக்கம். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? இவன் ஆள் மனசுக்குள்ள எவனோ ஒருத்தன் போய் இவன் ஒரு எம்ஜிஆர் நம்ப வச்சிருக்கான். இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லயே இவனுக்கு ஒரு பேஷண்ட்டும் இருக்கான். ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுறாரு. இந்த படத்துல ஆனந்தராஜ் கேரக்டர் இது ஒரு தற்குறி சப்பி எம்ஜிஆர் மாதிரி சுத்திட்டு இருப்பா. ஆனந்தராஜ் கேரக்டர் எதுக்கு தெரியுமா? நம்ம கேள்வி கேட்ட கூடாதுல்ல. ஆமா, அவருக்கு இந்த எம்ஜிஆர் ட்ரெஸ் அதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது, மாஸ்க் எல்லாம் அது எங்க இருந்து, டிரைவர் கிட்ட இருந்துதா? இந்த குதிரை எங்க இருந்து வச்சுன்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த லாஜிக் கோட்டையெல்லாம் அடைக்கிறாங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா இல்ல எங்களையெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? ஆமா. என்ன ஓமா? நைட் ஆனா நம்ம ஆளு எம்ஜிஆர் மாதிரி மாறிடுறாப்ல. மாறி என்ன பண்றான், லூசு மாதிரி உளறிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவன் மேல லவ் வந்துருது. நானும் எல்லா படத்தையும் பாக்குறேன்டா. மென்டலா தான் லவ் பண்ணிருக்கேன். லவ் பண்ணி பைத்தியம் ஆகலாம், பைத்தியத்தான லவ் பண்ணிக்கலாடே. நீங்க உண்மையாவே வாத்தியாரோட ஆத்மான்னு நினைச்சேன், ஆனா இல்ல. யார் நீங்க? யார கூப்பிட்டீங்க? மென்டலுமா அவன். யாரையாச்சும் கூப்பிட்டு போறான் விடு. கொஞ்ச நேரத்துல பாரு, நீதான் ஜெயலலிதாமான்னு சொல்லி டூயிட் ஆட கூப்பிடுவான். இந்த பொண்ணை வச்சுதான் வாத்தியாரை ட்ராப் பண்ண போறோம். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, எவன்டா அவன் வாத்தியாரு, அவனை உடனடியா கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடத்தி கொண்டாந்து ஒரு அடி அடிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அடர்ந்த இருட்டு, நைட்டு நேரம். அவன் கிளம்பிட்டான். ஒன்னு வில்லன் கேமியோ பண்றான், இல்ல ஹீரோயின் கேமியோ பண்ணுது. நைட்டு வாத்தியார் வேற வந்து டார்ச்சர் பண்றாப்ல. படம் ஓடுறது 2 மணி நேரம்டா. ஆனா எனக்கு என்னமோ குணா கேவுக்குள்ள மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங்டா. எவ்வளவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. அம்மா நான் இருக்கேன், பயப்பட வேண்டாம். நீ இருக்கிறனால தானே பயமா இருக்கு, போய் தொலைடா. டியர் மாண்டிஸ் அடுத்த கோமாளி சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க அன்னியன் படத்திலே பார்த்திருப்பீங்க. அதாவது நைட் என்ன நடக்குது அப்படிங்கிறது பகல்ல இருக்கக்கூடிய நம்ம ராமுக்கு தெரியல. அதனால தன்னோட மொட்டை மாடியிலே ஒரு கும்பலை குடி வச்சது இந்த ராமுக்கு தெரியலையாமா. அதனால ஷாக்கா யாரா நீங்க அப்படின்னு கேட்கும் போது எம்ஜிஆர் வெளில வராப்புல, ராமு உள்ள இருக்காப்புல. என்ன ராமு நலமா? உனக்கு ஒன்றும் இல்லையே? ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. நைட்டு வாத்தியாரா வந்து எப்படி இருந்த கார்த்தி ஆளு யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுடைய கைரகை எடுக்க கூப்பிட்டு இருக்காங்க. சரி போய் தொலை, இந்த சீனையாச்சும் மூளை நல்லா கசக்கி ஏதாச்சும் புதுசா சிந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தா கழிஞ்சிட்டாங்க. இவன் வச்சிருக்கான் பாருங்க, ஓசியில குத்தகைக்கு எடுத்த ஹேக்கர் டீம். அவனுங்க ஈஸியா ஹேக் பண்ணி இவனோட கைரேகை மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அதாவது இந்த படத்துல வரக்கூடிய தீம், எம்ஜிஆர் இதெல்லாம் மட்டும் பழசு இல்ல, படமே பழைய படம் தான் போல. அதர் பழசான சீன். இப்போ இதில் இப்போ இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ ஹேக்கர் அப்படிங்கிற ஒரு பேரை உள்ளே வச்சுட்டாங்கன்னா எதுவும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம். அங்கே அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவங்க என்னன்னா, ஏய் அப்படி பண்ணிட்டேன் இது பண்ணிட்டியா? ஏன்டா இப்போ நீ அமுக்கு லேப்டாப்பே ஓன் ஆகிருக்காரு, அது ஓன் ஆகவே 2 நிமிஷம் ஆகும்ல, 2 நிமிஷத்துக்குள்ள எப்படி ஹேக் பண்ண?
அது தமிழ் சினிமாவில் இப்போ ஹேக்கர் அப்படின்னு ஒரு கேரக்டரை வச்சா பாசிபிலிட்டிஸ் வந்து எண்ட்லெஸ். நீங்கள் என்னவும் பண்ணலாம், ஏலியனை கூட வர வைக்கலாம், அப்படியே ஹேக்கர்ஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு போலீஸ் பெரிய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிற ஒரு இடத்தோட இதை ஹேக் பண்ணி அங்கே டேட்டா பேஸில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டையே மாற்றுற அளவுக்கு சிஸ்டம் வச்சுருக்கிற இவங்க கடைசியில் வில்லனை பற்றின உண்மையெல்லாம் ஒரு பென்ட்ரைவில் போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க நினச்சா எல்லா டிவி சேனலையும் ஹேக் பண்ணி ஒரே டைமில் எல்லாத்தையும் ப்ளே பண்ணலாம். அதை 10 காப்பி போட்டு அதை ஒரு அம்பில் எடுத்து ஒவ்வொரு டிவி சேனலாக போய் ஒரு குத்தி விட்டுட்டு வந்துடுவாரு. அவங்க அது அங்கே அந்த ஒரு ஒரு பெரிய கம்பெனிக்கு அந்த நேம் போர்டு எங்கே வைப்பாங்க, இருக்கிறதுலே உச்சியில் வைப்பாங்க. அவர் குதிரையில் போகும்போது அங்கே குத்திடுவார். அங்கே ஏறி ஒருத்தர் எடுத்துட்டு அந்த பென்ட்ரைவை கொண்டு போய் போட்டு அந்த வீடியோவை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கண்ணா. அப்போ இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் எங்கே சார்? இவர் இப்போ குதிரையில் போகணும்ல தொடர்ந்து அதுக்கு 10 பென்ட்ரைவை காப்பி போட்டு. அப்போ பாருங்க ஹேக்கர்ஸோட வேலை என்ன? பென்ட்ரைவ் காப்பி பண்ணுறது. அதுக்கு எதுக்குடா ஹேக்கரு? நான் பண்ணி தரேன். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலாச்சு கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுல தோண்டி புதைச்சிருக்கலாம். வாக்காளி ஓடிடி காலத்துல வந்து தாலி இருக்குது. என்னப்பா செய்யறது? விதி விளையாடிச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. பத்தாவதுக்கு அந்நிய நம்பி ஸ்பூஃப் வேற நடுவுல. ஐயோ மீண்டுமா? ராமு பயப்படாது. தங்காதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ண. வாத்தியார் எப்ப வருவாரு? முன்னாடியாச்சும் வாத்தியார் எதுக்கு வருவாரு? நைட் ஆனிச்சுன்னா சண்டை போட வெளில வருவாரு. இப்போ படம் போக போக ஹீரோயின் வாத்தியார காஜிக்கெல்லாம் கூப்பிடுது. காப்பாத்துங்க, நான் தான் இருக்கேன்ல. எங்கெங்கயோ போதுங்க படம். அது பாட்டுக்கு போகுது. ஏதோ வண்டலூர் ஜூக்குள்ள போன மாதிரியே ஒரு ஃபீலிங். எங்கிட்டு போறோம், எங்கேருந்து வெளில வரோன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன நான் இருக்கேன்டா வாழ்ந்து. நைட் ஆச்சுன்னா வில்லனோட ஆளுங்களை அடிக்கிறது, அப்புறம் வில்லத்தனம் பண்றாங்க எல்லாம் போட்டு அடிக்கிறது. இதெல்லாம் பண்ணி நம்ம வாத்தியாருக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு போல. இப்ப என்ன பண்றாருன்னா வில்லனோட பொண்ணெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. அதாவது நைட் ஆயிடுச்சுனாலே 200 ரூபா கோட்டரை வாங்கி கட்டிங்க போட வேண்டியது, எம்ஜிஆர் கெட்டப்ப போட வேண்டியது, எவளையாச்சும் தூக்கி போட்டு குத்த வேண்டியது. இதைத்தான் படம் முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க. வில்லனோட பொண்ணோட போனை வேற ஹேக் பண்றாங்க. அது என்ன அவன் போனா அதை ஹேக் பண்ணு, இவன் போனா இதை ஹேக் பண்ணு, அது யாருங்க லேப்டாப் நோண்டிட்டு இருக்கான் அவனையும் ஹேக் பண்ணு. விவேகம் படத்தோட ஸ்பூஃபெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த சீன்ல நம்ம ஹீரோயினோட கெட்டப்ப பாருங்களேன். என்னடா ஹேர் ஸ்டைல் இது? இங்கிலாந்துல குயின்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நிப்பாங்க. மண்டையில அப்படியே மஷ்ரூம் கூட கவுத்து போட்ட மாதிரி. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மேக்கப் போட்டவனே கலாச்சி சிரிச்சிருக்க மாட்டானடா. பித்துக்குழி மாதிரி இருக்கடா அது. ஆனா இந்த படத்துடைய ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்கனாலே கிளைமாக்ஸ்ல ஹீரோ வில்லன் ஃபைட் இருக்கும். ஆனா இந்த படத்துல வாத்தியார் எவனையோ பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காப்ல. குறுக்க நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களையும் கூப்பிட்டு அடிப்பாப்ல. வில்லனை தவிர எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாப்ல. கடைசி வரைக்கும் வில்ல மேல கைய வைக்கல. வில்லனோட ஆளுங்களுக்கும் வாத்தியாருக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில வில்லனோட ஆளுங்கெல்லாம் செத்து போயிருவாங்க. ஆனா நம்ம வாத்தியாருக்கு மட்டும் விழா எலும்புல கத்திய சொறி விட்டுருவான். சரி எளவு நல்லதா போச்சு, ஹீரோ இதோட செத்து போயிருவான். ஏன்னா இவங்க வாத்தியார் பார்ட் 2 கிளம்பிட்டாங்கன்னா எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா. அவன் மறுநாளே குணமாய் வெளில வந்துட்டான். இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை கொண்டிருப்பாரு ஹீரோ. இவனை மக்களை வாத்தியார்னு சொல்லி கொண்டாடிட்டு இருப்பாங்க. மொத்தத்துல வாத்தியார். இந்த படம் எம்ஜிஆருக்கு ஒரு ட்ரிபியூட்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்மளே ட்ரிபியூட் ஆயிருப்போம். ஜஸ்ட் மிஸ். அடுத்த குப்பை படத்துல சந்திக்கிறேன். நன்றி. சேனலுக்கு ஓட்டு போட்டு போயிருக்கேன். இதுல பாபி சிமாலாம் கிளைமேக்ஸ்ல வருவாரு. ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு? இப்போ உங்க கேமியோ ஒன்று தான் இப்போ குறைச்சல். ஆனால் நான் வந்து நலன் குமாரசாமி அப்படி இப்படின்னா ரொம்ப எதிர்பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரோட இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் வந்து நலன் குமாரசாமியோட ஃப்ளேவர் இருக்கும்னு நினைப்பீங்க, அப்படி நினச்சி வராதிங்க. இது என் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போய் நான் பண்ணுறேன். அப்போவே தெரிஞ்சு போச்சு ஏதோ சொதப்ப போகிறாரு. இருந்தாலும் கார்த்தி மேலே நம்பிக்கை இருந்தது. சரி கார்த்தி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஆரம்ப கட்டத்தில் தான் கொஞ்சம் ஒரு நடுவில் கொஞ்சம் அந்த அலெக்ஸ் பாண்டியன் மாதிரி படங்கள்லாம் செலக்ட் பண்ணார். அப்புறம் நல்லா இருக்குப்பான்னு பார்த்தா இல்லை, பழைய கார்த்தி கொஞ்சம் உள்ளே இருக்காது போல இருக்கு. அப்போ என்னத்தை சொல்லி கார்த்தியை ஏமாத்தினார். கார்த்தியெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ்காரன் படம் பார்க்கல போல இருக்கு. சீப்பர் தொழிச்சு வச்சா தாத்தா கண்ணாடி எடுத்து ஒழிச்சு வைக்கிறேன்னா கேட்க வேணாமா அந்த கேள்வியெல்லாம். இது அந்த காமெடி சீன் மாதிரி இருக்கேன்னு. அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவரே இந்த படத்தில் வில்லனாக இருக்காரு சத்யராஜ். இப்போ கேட்டிருக்கணுமா இல்லையா? எல்லாரும் எம்ஜிஆர் அப்படின்னோடனே அதில் மறைஞ்சிருச்சு இல்லை.
ஓஹோ நம்ம அவரை பிக் பண்ணி நடிக்க போகிறோம் தப்பிச்சிடலான்னு பார்த்தீங்க, ஆக்சுவலாக இப்படி ஆகிப்போச்சு. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது, ஆனால் ஆள் ரொம்ப காண்டில் இருக்காரு. பார்வை கொஞ்சம் பார்க்க எல்லாரும் வெளியே திட்டிட்டு இருக்காரு. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.